பேசுகிறேன். கொஞ்சம் கமெண்ட்ஸ்க்கு வந்துட்டு ரீப்ளை பண்ணிடலாம். கொஞ்சம் கமெண்ட்ஸ் கேட்டிருக்காங்க சப்ஸ்கிரைபர். ஸோ நம்ம அதை வீடியோ ரிலீஸ் பண்ணுறது மூலிமா அவங்க வந்துட்டு அவங்களுக்கு தெளிவாக புரியும். நம்ம என்ன தான் ஒவ்வொரு கமெண்ட்டுக்கு டைப் பண்ணாலும் அது கொஞ்சம் பெரிய லாங் சாட்டாக இருக்கும். ஸோ அதனால் ஒரு சில முக்கியமான கமெண்ட்ஸ்க்கு மட்டும் நான் ரீப்ளை பண்ணிடுறேன். ஃபஸ்ட்டு கமெண்ட் பார்த்தீங்கன்னா, சார் அசைன்மெண்ட் லேட்டாக சப்மிட் பண்ணலாமா? ஜனவரி 15 லாஸ்ட் டேட் சொல்லியிருக்காங்க. என்னால் 18 தான் சப்மிட் பண்ண முடியும். அப்படி பண்ணலாமா? அப்செட் பண்ணுவாங்களான்னு கேட்டிருக்கீங்க. ஜனவரி 15 லாஸ்ட் டேட் எப்போ சொன்னாங்கன்னு எனக்கு தெரியல. ஆனால் சப்போஸ் நீங்கள் அசைன்மெண்ட்டு சப்மிட் பண்ணுறதுனா கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு டைரெக்டாக சப்மிட் பண்ணுங்கள். போஸ்டல் அனுப்ப வேணாம். நீங்களாகவும் போய் சப்மிட் பண்ணலாம். இல்லைனா சம்திங் உங்கள் மூலிமா யாராவது ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் கூட நீங்கள் சப்மிட் பண்ணலாம். ஏன்னா போஸ்டலில் சப்மிட் பண்ணிங்கன்னா அப்செட் பண்ணிட்டாங்களா இல்லையாங்கிறது உங்களுக்கு தெரியாது. ஸோ நீங்கள் வந்துட்டு நினச்சிட்டே இருப்பீங்க. ஸோ அதனால் டைரெக்ட்னா கொஞ்சம் உங்களுக்கு திருப்தியாக இருக்கும். ஆனால் ஜனவரி 15 லாஸ்ட் டேட்டு எப்போ சொன்னாங்கன்னு எனக்கு தெரியல. ஸோ அதனால் நீங்கள் சப்மிட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் டைரெக்டாக விசிட் பண்ணி வேணால் சப்மிட் பண்ணி பாருங்கள். அப்செட் பண்ணாங்கன்னா ஓகே தான். சரிங்களா? சார் எக்ஸாம் ஹால் டிக்கெட் எப்போ வரும்னு கேட்டிருக்கீங்க. கண்டிப்பாக எக்ஸாம் வந்துட்டு 31 யூஜிக்கு ஸ்டார்ட் ஆகுது. பிஜிக்கு 31 தான் ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கு 10 நாளைக்கு முன்னாடி கம்பல்சரி எப்படியும் ஹால் டிக்கெட் வந்துடும். நமது சேனலையும் மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டி போர்ட்டலையும் நீங்கள் ரெகுலராக வந்து வாட்ச் பண்ணுங்கள். நான் செமஸ்டருக்கு எப்போ சார்னு கேட்டிருக்கீங்க. போன டைம் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி கண்டக்ட் பண்ணாங்கன்னா, செமஸ்டர் பேட்டர்னுக்கு வந்துட்டு அதாவது போன டைமுக்கு முந்தின டைம் நான் சொல்கிறேன். ஏன்னா போன டைம் வந்துட்டு ஹால் டிக்கெட் வரல. ஸோ அந்த எக்ஸாம்ஸ் வந்துட்டு இப்போ வர எக்ஸாம்ஸோட கண்டக்ட் பண்ண போகிறாங்க. அதுக்கு முந்தின டைம் வந்து பார்த்தீங்கன்னா, செமஸ்டர் பேட்டர்னுக்கு எல்லா எக்ஸாம்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் நான் செமஸ்டருக்கு யூனிவர்சிட்டி கேம்பஸ்லேயே வச்சு எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ணாங்க. ஸோ இப்போவும் அந்த மாதிரி வாய்ப்புகள் இருக்கலாம். ஸோ நம்ம தொடர்ந்து மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டி வெப் போர்ட்டலில் பார்க்குறது மூலமாக நோட்டிஃபிகேஷன் வர்றது மூலிமா நம்ம ஸ்டேட்டஸ் வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? அரியர் இருந்தால் ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட் தருவாங்களான்னு கேட்டிருக்கீங்க. கண்டிப்பாக தரமாட்டாங்க. எல்லா பேப்பர்ஸும் கம்ப்ளீட் பண்ணி செமஸ்டர் பேட்டர்னாக இருந்தாலும் சரி, நான் செமஸ்டர் பேட்டர்னாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக எல்லா எக்ஸாமும் பாஸ் பண்ணால் மட்டும்தான் கன்சாலிடேட் மார்க் ஸ்டேட்மெண்ட் வந்து உங்களுக்கு ரெடி ஆகும். அது ரெடியானால் தான் உங்களால் ப்ரொவிஷனலே வாங்க முடியும். ப்ரொவிஷனல் வாங்கினா தான் டிகிரி வாங்க முடியும். ஒரு பேப்பர் இருந்தால் ப்ரொவிஷனல் கண்டிப்பாக கிடைக்காது. சரிங்களா? அது நோட் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக அதை எழுதி நீங்கள் பாஸ் பண்ணி, நீங்கள் ஒரு பேப்பராக இருந்தாலும் சரி, எத்தனை பேப்பர் இருந்தாலும் சரி, கண்டிப்பாக எழுதி எல்லா பேப்பரும் பாஸ் பண்ணி கன்சாலிடேட் மார்க் ஸ்டேட்மெண்ட் வாங்கினா மட்டும்தான் உங்களால் ப்ரொவிஷனல் வாங்க முடியும். வழக்கம்போல் யூஜி நான்செமுக்கு தகவல் வரவில்லை. கடைசி வருடம் நோட்டிஃபிகேஷன் வந்தது. அப்ளை செய்தவர்களுக்கு எக்ஸாம் வைக்கவே இல்லை. இந்த முறை என்ன செய்ய காத்திருக்கிறார்களோ அப்படின்னு கேட்டிருக்கீங்க. இது நான் ஏற்கனவே ரிலேட்டடாக வீடியோஸ் போட்டுவிட்டேன். நீங்கள் வாட்ச் பண்ணலைன்னு நினைக்கிறேன். இந்த வட்டம் செமஸ்டர் பேட்டர்ன் நோட்டிஃபிகேஷன் கொடுக்கும்போதே அதில் நான் செமஸ்டருக்கு வந்துட்டு ஒரு பாயிண்ட் நோட் பண்ணியிருந்தாங்க. அதை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணி இன்ஸ்ட்ரக்ஷன் வீடியோவில் நம்ம தெளிவாக சொல்லிட்டோம். போன டைம் வந்துட்டு நீங்கள் அப்ளிகேஷன் காப்பி வந்து டவுன்லோட் பண்ணியிருப்பீங்க. ஹால் டிக்கெட் வந்து உங்களுக்கு வந்திருக்காது. ஸோ அந்த ஹால் டிக்கெட் இப்போ நீங்கள் ஏப்ரல் 24 வந்துட்டு நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணவங்களுக்கு நவம்பர் 24 உங்களுடைய ஹால் டிக்கெட்டை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி எக்ஸாம் எழுதிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அது நான் இன்ஸ்ட்ரக்ஷன் வீடியோலையும் சொல்லியிருப்பேன். அப்ளை பண்ணும்போது நம்ம அந்த அப்ளிகேஷன் வீடியோலையும் நம்ம சொல்லியிருப்போம். ஸோ அதனால் இப்போ நவம்பர் 2024 நான் செமஸ்டருக்கு எக்ஸாம்ஸ்க்கு கண்டிப்பாக இருக்குது. ஹால் டிக்கெட் செமஸ்டர் பேட்டர்னுக்கு வரும்போதே நான் செமஸ்டருக்கும் உங்களுக்கு ஹால் டிக்கெட் வந்துடும். சரிங்களா? அதனால் கண்டிப்பாக எக்ஸாம் இருக்குது. இதை நான் இன்ஸ்ட்ரக்ஷன் வீடியோவில் நம்ம ஏற்கனவே சொல்லிட்டேன். இந்த டைம் கண்டிப்பாக நம்மளுக்கு எக்ஸாம் வந்துட்டு இருக்குது. அதில் எந்தவித சந்தேகமும் கிடையாது. நெக்ஸ்ட் கமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, அப்புறம் MBA MCL டைம் டேபிள் வந்து ரிலீஸ் ஆயிருச்சு. ஏற்கனவே நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. அதில் உங்களுக்கு எந்தவித டவுட்டும் இருக்காது. பிஜி எக்ஸாம் அனைத்து சப்ஜெக்ட்டுக்கும் அட்டன் பண்ணால் தான் ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட் கிடைக்குமா? February 8 வந்து குரூப் 2 எக்ஸாம் இருக்குது சார். அந்த நாள் நான் 1 பேப்பர் அட்டன் பண்ணாமல் விட்டாலும் ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட் கிடைக்குமான்னு கேட்டிருக்கீங்க. நெக்ஸ்ட் 1 பேப்பர் மட்டும் அரியர் எழுதிக்க முடியுமா? நெக்ஸ்ட் 1 பேப்பர் நீங்கள் அரியர் தாராளமாக எழுதிக்கலாம். கண்டிப்பாக எழுதி கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் தான் ப்ரொவிஷனல் கிடைக்கும். அதில் எந்தவித சந்தேகமும் கிடையாது. சரிங்களா? நீங்கள் தாராளமாக குரூப் 2 எக்ஸாம் அட்டன் பண்ணுங்கள். அந்த பெண்டிங் ஒரு பேப்பரை நெக்ஸ்ட்டு, அதாவது 25 நம்மளுக்கு எக்ஸாம்ஸ் நோட்டிஃபிகேஷன் வரும் பார்த்தீங்களா? ஜூலை மந்த்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஏப்ரல் 2025 அந்த எக்ஸாம் நோட்டிஃபிகேஷனில் உங்களுடைய அரியரை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா உங்களுடைய ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட்டை வந்து நீங்கள் ரிசீவ் பண்ணிக்கலாம். ஸோ பெண்டிங் எக்ஸாம் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட் யூனிவர்சிட்டி வழங்கப்பட மாட்டாது. சரிங்களா? வழங்காது. எல்லா எக்ஸாமும் எழுதி முடித்து பாஸ் பண்ணாக மட்டும்தான் கண்டிப்பாக ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட் கிடைக்கும். நான் செமஸ்டருக்கு இந்த டைம் எக்ஸாம்ஸ் கண்டிப்பாக இருக்குது. அதில் எந்தவித டவுட்டும் கிடையாது. ஏப்ரல் 24 நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கீங்க. அதே ரெஜிஸ்ட்ரேஷன் இந்த டைம் உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு நவம்பர் 24 நீங்கள் ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணிக்கலாம். நவம்பர் 24 நான் செமஸ்டர் எக்ஸாம்ஸ் வந்து கண்டிப்பாக நீங்கள் எழுதிக்கலாம். அப்புறம் என்னோட February 2025 எக்ஸாமுக்கு ஹால் டிக்கெட் ஃபீஸ் பே பண்ண ரெசிப்ட் மிஸ் பண்ணிட்டேன் சார்.
ஹால் டிக்கெட் எப்படி எடுக்கிறது? அப்ளிகேஷன் மிஸ் பண்ணிட்டனால எந்த பிரச்சனையும் இல்லை. நான் ஏற்கனவே ரீப்ரிண்ட் ஆப்ஷன் சொல்லியிருக்கேன். இப்போ அதுவும் எடுக்க முடியாது. அந்த லிங்க் வந்துட்டு க்ளோஸ் ஆகிருக்கும். ஹால் டிக்கெட்டில் வந்து உங்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் மட்டும் தான் கேட்பாங்க. உங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரை டைப் பண்ணிவிட்டு என்ட்ரு கொடுத்தீங்கனாலே உங்கள் ஹால் டிக்கெட் வந்துட்டு ஷோ ஆயிரும். நீங்கள் தாராளமாக பிரிண்ட் எடுத்துக்கலாம். அப்ளிகேஷன் எக்ஸாம்ஸுக்கு தேவையே கிடையாது. சரிங்களா? அது வந்துட்டு நீங்கள் அப்ளிகேஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிட்டீங்க அப்படிங்கிற ஒரு ப்ரூஃப் ஆஃப் எவிடன்ஸ் தான் மட்டுமே தவிர வேறு எதுவும் கிடையாது. நீங்கள் அது மிஸ் பண்ணிட்டாலும் கவலை இல்லை. தாராளமாக நீங்கள் உங்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் மட்டும் யூஸ் பண்ணி உங்களுடைய ஹால் டிக்கெட்டை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். நீங்கள் எக்ஸாமுக்கு ஹால் டிக்கெட் மட்டும் கொண்டு போனாங்க போதுமானது. அப்ளிகேஷன் காப்பி கொண்டு போக வேண்டிய அவசியம் கிடையாது. அதனால் உங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரை நீங்கள் யூஸ் பண்ணியே உங்கள் ஹால் டிக்கெட்டை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ ஓகே, இதில் நீங்கள் கேட்டிருந்த முக்கியமான கமெண்ட்டுக்கு வந்துட்டு நான் ரீப்ளை பண்ணிட்டேன். வேறு ஏதாவது கமெண்ட்டுக்கு நீங்கள் நான் ரீப்ளை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அந்த நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பாக நான் அதுக்கு வந்து நான் தெரிஞ்ச வரைக்கும் நான் ரீப்ளை பண்ணுறேன். தெரியல அப்படின்னா கண்டிப்பாக டீட்டெயில் கலெக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் வீடியோவாக ரிலீஸ் பண்ணுறேன். மறுபடியும் எக்ஸாம்ஸ் மற்றும் ரிசல்ட்டுக்கெலாம் அப்டேட் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டி போர்ட்டலை தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். நமது சேனலையும் தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள்.